கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஆஞ்சோ பண்ணி உடல் நலம் அப்படியே பரவாயில்ல, மாத்திரை கண்டினியூவாக பண்ணின்னு இருக்கிறேன். இருந்தாலும் நைட்டு வந்து எனக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு உடல்நிலை. 2 மணி வரலாம் தூங்கலை. நான் வீட்லேயே அவங்களும் தூங்கலை. என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு மூச்சு விட முடியாமல் ஆகிப்போட்டு இது ஒரு யாப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நிறுத்த முடியல. ரொம்ப அவசியம் போச்சு. படுத்தாலும் உடம்பெல்லாம் வலிக்குது. இந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் வலிக்குது, இந்த வலிக்குது. நைட்டெல்லாம் அவங்க எனக்கு தைலத்தை தேய்ச்சி விட்டுருந்தாங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் அவங்களும் தூங்கலை, நானும் தூங்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற பெயிண்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம், வேணாம் அங்கெல்லாம் வேணாம், ரயில் ஹாஸ்பிட்டலோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணேன். அப்படி தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சி உக்காந்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே உக்காந்துரு அப்படின்னாங்க. தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு, ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லினாங்க. கர்த்தர் மேலே பார்த்த போட்டு தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்று இருக்கவே முடியாது. கடவுள் தான் என் இடத்துல வந்து இங்கே நிறுத்திருக்கார். கர்த்தர் தான் உண்மையிலே பார்க்க போனேன். எப்போ என்னன்னு அந்த மாதிரி நிலமையில இருந்தது. எனக்கு சாப்பிட்றதுல ஏதாவது பிரச்சனை வருதா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்நேரத்துக்கு நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்கலை. அப்புறம் 3 மணிக்கு நான் 4 மணிக்கு எழுந்து அப்புறம் இவங்க என்னை பார்த்துட்டு அவங்களும் எழுந்து பார்க்குறாங்க. எழுந்து பார்த்துட்டு பெட்ஷீட்டு போட்டுட்டு கால் கட்ட போயிட்டு சரியாக வந்தாரா என்ன பண்ணுறது. என்னுடைய நிலைமை அந்த மாதிரி கட்டாவே தோற்றம். ஆண்டவர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கணும். கட்டாவே எல்லோரும் கர்த்தர் எனக்கு வந்து ஜபம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் மீண்டும் எனக்கோசம் ஜபத்தை பண்ணு. என்னோட உடல்நலத்தை நல்லா பாதுகாக்க வேண்டும். கர்த்தாவே தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் 12ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனோம். அந்த செக்கப்புக்குலேயும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட் எடுத்தாங்கன்னா கூட எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது, நார்மல்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். கர்த்தாவே தோத்திரம். ஆண்டவர் தோத்தரிக்கிறோம். ஏசு இன்னைக்கு வந்து இங்கே நின்றுக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய இதுதான். ஆண்டவரை தோத்தரிக்கிறோம். ஆனால் இதே மாதிரி என்ன மாதிரி இதே மாதிரி வேறு என்ன யாரும் வந்து கூட இருக்க முடியாதுங்க. சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு கூட நினச்சேன். நான் சர்ச்சைக்கு போகக்கூடாது, முடியல என்னால். அந்த அளவுக்கு குளிக்க போனால் ஒரு மூச்சு விட முடியல, ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரே கருத்துவார். ஆண்டவர் கர்த்தாவே தோத்துறோம். ஆண்டவர் தோத்தரிக்கிறோம். இங்கே வந்து சாட்சியாக நிற்க சாட்சி சொல்கிற அளவுக்கு எனக்கு தயார் பண்ணணும். கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி.